ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே காண்கிற தேவனாய் நீர் இருக்கிற எப்படினாலும் மக்கள் நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பேன் தேவனாய் கர்த்தர் நீர் உடைத்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே அப்பா கம்பீரித்து பாடும்படியாக ராஜா ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உமது தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவரே வானத்தின் மன்னாவை ஆண்டவரே நாங்கள் உட்கொள்ளும்படியாக ஆண்டவரே அதற்கு ஏற்ற ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே அந்த மன்னாவை நாங்கள் ஆண்டவரே உட்கொண்டு ஆண்டவரே அதன்படியே ஜீவிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆவியானவரே அவரை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிரிட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தம் புரிகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான். உங்க ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் அல்லவா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அல்லவா? இது எல்லாம் எனக்காக ஆண்டவர் செய்தது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உனக்காக நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபை வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். சேர்ந்து சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இயேசு நல்லவர், நீ நல்லவர்,
சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 சேர்ந்து ஹalleluya 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 சொல்லுங்க ஹalleluya 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 உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் சொல்லுங்க ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை சேர்ந்து சொல்லுங்க ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே சொல்லுங்க சொல்லுங்க விண்ணப்பத்தின் ஆவி மறுபடியும் சொல்லுங்க ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே சொல்லுங்க தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya
ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும் ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும் ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும் ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும் ஜெபாவி ஊற்றுவே விண்ணப்பத்தினாவியை ஊற்றிடுவே ஜெபாவி ஊற்றுவே விண்ணப்பத்தினாவி சத்தம் உயர்த்தி ஜெபாவி ஊற்றுவே விண்ணப்பத்தினாவியை ஊற்றிடுவே ஜெபாவி ஊற்றுவே விண்ணப்பத்தினாவியை ஊற்றிடுவே ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும் ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும். ஹalleluya. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரு அழகிய வசனம். Today a beautiful word from God for our concentration. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் Gospel according to Luke 6ஆம் அதிகாரம் chapter 6 47 48 வசனங்களை வாசிக்கலாம். 47 and 48. என்னிடத்தில் வந்து என் இடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்தும் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. கைகளை ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்கிற இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் நிச்சயமாக தேசத்திலே சில நாட்களுக்குள்ளே நிறைவேறப் போகிற வார்த்தைகள். The word what you are going to read will take place very soon on this nation. ஆனால் இந்த வேத வசனத்தை சற்று கவனியுங்கள். Pay your attention to this word. அதிலே 47வது வசனத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு அனுமதித்திருக்கிறார். Verses 47 for our concentration from God. என் இடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்து வாழுகிற மனிதனை acts upon நான் யாருக்கு ஒப்பிட்டு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். I show you whom he is like. நம்முடைய தேவன் மற்றவர்களுக்கு முன்பு நம்மை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். Before others the Lord will expose our blessings. எல்லாருமே அவர் காண்பிக்கிறதில்லை. He never sees. அவருடைய வாழ்க்கையை அவர் காண்பிக்கிற மனிதன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் எத்தனை சூழ்நிலைகளும் அவனை அசைத்து பார்க்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். He who get the privilege of God will stand in any situation. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இடத்தில் வந்து நான் சொல்லுகிறபடி இடத்திலே கேட்டு நான் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்கிறவனை நான் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். Who comes to me and hears my word and acts upon the word, I will show them who he is like. தேவன் பாருங்கள், But look at God. அவரிடத்தில் போய் அவர்கிட்ட கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனை ஜனங்கள் மத்தியிலே காண்பிப்பார். He who comes to him, he who hears his words and doing according to his words, they will expose by God. அவனை யாருக்கு ஒப்பிடுகிறேன்? To whom அவனை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். He is a God. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? What is the title of the message? தேவன் உங்களை ஜனங்கள் மத்தியிலே அவர் காண்பிப்பார். The Lord will show you among the people. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபை பாருங்கள். Look at Jacob, the
forefather, தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து ஓடுகிறான். போய் கொண்டிருக்கும் போது ஊர் பேர் தெரியாத தேசத்துக்கு போகிறான். அந்த இடத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறது. அவ்விடத்தின் கல்லை ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டான். frightened before his brother, and he went a far place, and sun set, and he took a stone from that place and placed it under his head. இந்த செய்தியின் வாயிலாக உங்களை கிறிஸ்துவின் அருகே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Through the message I delight to bring you closer to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, நன்றாய் கவனிக்க வேண்டும். listen. அவ்விடத்தில் அவன் படுத்துக்கொண்டு ஒரு நித்திரை He காண்கிறான். was laid down on that place. ஒரு சொப்பனம் காண்கிறான். There was a trance. அவன் காலை விரித்து படுத்துக்கொண்டு நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. There was a ladder kept among him. அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். Angels were descending and ascending. ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே Genesis 28. நீங்கள் 10 முதல் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகின்றன. If you read 10 onwards. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அப்போது அதற்கு மேலாக நின்று தேவன் அவனோடு பேசுகிறார். Above the tip of the ladder, the Lord spoke to நீ him. போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் உணவு கொடுத்து உனக்கு வஸ்திரத்தை கொடுத்து உன்னை உன் பிதாக்கள் தேசம் கொண்டு வருவே, இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாய் தருவேன் வாக்கு பண்ணினார். Wherever you go, I'll be there. I'll provide food and dress, and I'll be with you, and will bring back you to the motherland. அவன் விழித்து பார்த்தபோது இது பயங்கரமாய் இருக்கு, தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல என்று வானத்தின் வாசல் என்று பெயர் வைத்தான். Jacob woke from his sleep and said, surely this is a terrible place. It's a gate of heaven. ஆனா அவ்வூருக்கு முன்பு லூசி என்று அந்த ஊருக்கு பெயர் இருந்தது. Before hence the name of the city is Luz. அந்த கல்லை எடுத்து அபிஷேகம் பண்ணி அது பெத்தேல் என்று He பெயரிடுகிறார். ordained the stone and he called Bethel. இப்படி அவன் கடந்து போய் கொண்டு வந்த நாட்களிலே Same way he passed through. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். He is a man obey the voice of God and learn from God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, நீ இயலாதவளா இருந்தாலும் இயல முடியாதவளா இருந்தாலும் தேவனிடத்தில் போய் நீங்கள் அவர் சொல்லுகிறபடி செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று காண்பிப்பார். maybe you are disabled. If you go to God and learn from God, means the Lord will show you who are you. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பாருங்கள். look at father Jacob. அவர் அழகாக சொல்லுகிறார். He said beautifully. என்ன சொல்லுகிறார்? What does he say? உமது அடியானுக்கு தேவரீர் காண்பித்தே. Lord, you showed something to your servant. தேவன் அவனுக்கு காண்பித்தாராம். The Lord showed to him. தேவன் அவனுக்கு என்னத்தை காண்பித்தார்? முதலாவதாக What has he showed? அவருக்கு முதலாவது காண்பித்தது தயவு. First time favor. of கைகளை God. தட்டி தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அடியானுக்கு தேவரீர் காண்பித்தே The Lord, எல்லா தயவுக்கும் all the favors எல்லா and சத்தியத்திற்கும் all the truth. நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. I am not worthy. தேவனே, Lord, இந்த யோர்தானை for this Jordan, நான் கடக்கும் பொழுது when I crossed the Jordan கோலும் கையுமாய் கடந்தேன். with empty hands and rod, I இப்பொழுது crossed. 2 பரிவாரங்கள் உடையவனானேன் என்று Now சொல்லுகிறார். I have a 2 company. அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவு, All the favor what you show to your servant. தேவன் அவனுக்கு தயவை The காண்பித்தார். Lord showed his favor to him யாருடைய வார்த்தையின்படி? அவருடைய வார்த்தையின்படி according to his word. சத்தியத்தை காண்பித்தார். Showed his truth. அதனால தான் சொன்னான், So he said, நான் கோலும் வெறுங்கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்களோடையவனானேன். when I crossed this river, I was an empty hand. Now I have a 2 company. நம் கையில் 2 பரிவாரத்தை We கொடுத்திருக்கிறார். have 2 company. நான் சொல்ற 2 பாரியம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. 2 companies, New Testament and the Old Testament. இதை நீ கைக்கொள்ளுவாயானால் If you keep this உன்னை commandment, கர்த்தர் உன் சத்துருக்கு முன்பு நீ யார் என்று காண்பிப்பார். Before your adversaries, the Lord will show you உன்னுடைய who you வேல்யூவை are. காண்பிப்பார். He will show your value. உன்னோடு அவர் இருக்கிறதை காண்பிப்பார். He will show that கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்க You வேண்டும். need that experience. அப்படி இருந்தா தான் If you be like கர்த்தருடைய மகிமை உங்களை பிரகாசிக்க செய்யும். You can experience the glory of God. இல்லாவிட்டால் நீ பிரகாசிக்க முடியாது. Otherwise you cannot shine forth. நீ ஆசீர்வதிக்கப்பட You முடியாது. cannot be blessed. நீ பிரகாசமாய் வாழ You முடியாது. cannot be shine forth. இயேசு சொன்னார், The Lord said, உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிறவராம். He is the one who shine for the anyone come on this earth. யோவான் 1:9, John chapter 1 verses யோவான் 9. 1:5, Chapter 1 verses 5. ஏசாயா 9:2, Isaiah 9 verses 2. ஏசாயா 60:1. Isaiah 60 verses என் 1. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வேதம் சொல்லுகிறது, the Bible says, வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. Scripture clearly says, சங்கீதங்களின் புஸ்தகம் 52, Psalm 50 verses 2. சங்கீதம் 81, Psalm 80 verses 1. சங்கீதம் 83, Psalm 80 verses 3. சங்கீதம் 87, Psalm 80 verses 7. சங்கீதம் 80 Psalm 80 19, verses 19. சங்கீதம்
148:3 148 சங்கீதம் 119 135 109 verses 100 என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 34 verses 5 என்னாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரம் 25 வசனத்தில் Numbers chapter 6 verses 2 25 கொரிந்தியர் புஸ்தகம் 6 அதிகாரம் 4 அதிகாரம் 6 வசனத்தில் 2 Corinthians chapter 4 verses 6 இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது when you meditate the word of God தேவனிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுகிற மனுஷனை அவர் நடத்தும் விதத்தை நீ பார்க்க you முடியும். can see how the Lord treat one who come to the Lord and learn from God. கைகளை தட்டி சிறுவரின் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. என் அருகே நிற்கும் அருளாதர் இயேசு நாமத்தில் In the சொல்லுங்கள், name of the Lord who stand here நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள have to வேண்டும். understand one நீ thing. காலை எழுந்தும் பொழுது Early morning. தேவனை எனக்கு இன்றைக்கு சொல்லித்தாரும், Lord teach me, என்னை மற்றவர்களுக்கு காண்பித்தருளும். show me before அவர் I காண்பிக்கிற தேவனாய் He's a இருக்கிறார். God to show. அவர் காண்பிக்காமல் போக மாட்டார். He is a God to உன்னை show. நடத்த தீர்மானித்து விட்டால் அவர் தீர்மானித்ததுதான். If he decide to lead you, his plans will be success. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவம், It is spiritual experience. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவம், Spiritual நீ experience. தேவனிடத்தில் இருக்கிற அனுபவங்கள், Experience with God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு பிள்ளைகளே, Children of God. இந்த வேத பகுதிகளை கவனித்து Look at the பாருங்கள். scripture. நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். You can understand who is our God. நீ அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்க You வேண்டும். need that experience. அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஜனங்கள் மத்தியிலே யார் என்று காண்பித்து உன்னை பிரகாசிக்க செய்வார். Then the Lord show you among people a nation. யோசித்து பாருங்கள், Think. இஸ்ரவேல் ஜனங்கள் 450 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாய் நுறுக்கப்பட்ட More பொழுது than 400 years people of Israel under the clutches of slavery. அந்த சமயத்தில் In that time, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்துகிறார். they were led by Moses. எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக They reached a Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்தை நின்று விட்டார். They stood on that place. பாளையம் இறங்கி விட்டார்கள். Then they pitched their camp. அதன் பிறகு மோசே Then Moses அவர்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து வழி நடத்தும்படியாக பிரயாணப்படுத்தும்படியாக அவர்களை வழி நடத்தினான். Moses led the people towards the Red Sea. அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்பட்ட பொழுது 3 நாள் ஆயிற்று. ஆனால் 3 நாளும் அவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. 3 days took place on the wilderness. There is no water to drink. என கவனிக்க வேண்டும். Listen. அந்த 3 நாள் அவர்கள் தண்ணி இல்லாதபடினாலே Because there is no ஒருவருடைய நாவுகள் எல்லாம் வரல ஆரம்பித்தது. மாடுகள் ஆடுகள் எல்லாம் கத்த ஆரம்பித்தது. their tongue dried up and the livestock cried. 3ஆம் நாள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒரு பெரிய தண்ணீர் தடாகத்தை கண்டார்கள். On the third day they saw a great spring. நன்றாய் கவனிக்க of water. வேண்டும். Listen. அவர்கள் தண்ணீர் தடாகத்தை கண்ட They பொழுது saw springs of water. அந்த வனாந்தரத்திலே அதை பார்த்த பொழுது When they saw the வேகமாய் ஓடினார்கள். Swiftly ran. தண்ணீர் இருக்கிறது ஓடும் பொழுது When they அங்கே ran. ஒரு போர்டை பார்த்தார்கள். there is a name. அதிலே வாசகம் எழுதியிருந்தது. There is a letter written. என்ன எழுதியிருந்தது? What's that? மாரா என்று எழுதியிருந்தது. Is called மாரா என்பதற்கு கசப்பு நிறைந்த தண்ணீர் என்று Mara அர்த்தம். means water full of ஜனங்கள் bitterness. மிகவும் வேதனைப்பட People ஆரம்பித்தார்கள். suffered a lot. ஐயோ தண்ணீர் பார்த்தோம், Oh, we found இந்த water. தண்ணீரும் கசப்பாய் இருக்கிறதே Even though it is bitter, என்று சொல்லி ஜனங்கள் மோசையோடு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். people start to lament against Moses. ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் பேச They ஆரம்பித்தார்கள். speak ill about Moses. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள் அதை சொல்லுகின்றன. Exodus 15 verses 22 onwards. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். Then Moses cried to God. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை The காண்பித்தார். Lord showed a tree. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. ஒரு மரத்தை He காண்பித்தார். showed a tree. அந்த மரத்தை காண்பித்த உடனே When he showed அந்த the tree, மரத்தை வெட்டி அவன் தண்ணீரில் போட்ட பொழுது அந்த கசப்பான மாறா மதுரமாய் மாறிற்று. when he cut the tree and put it into the water, the Mara become changed and sweet. இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் It is சொல்லுகிறேன், a prophecy. உலகமே கசந்து போக போகிறது, World may experience bitterness. மாறாவாய் மாற போகிறது. Become a bitterness. ஆனாலும் கர்த்தர் உனக்கு காண்பித்த இந்த ஆசீர்வாதம் நீ மதுரமாய் இருப்பாய். But what the Lord showed, it will make you a sweetness in your life. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை The காண்பித்தார். Lord showed a tree to Moses. அந்த மரத்தை காண்பித்து He சொன்னார், showed the tree. மகனே Son. மோசே Moses. அதை எடுத்து அதை வெட்டி அந்த மாறாவில் போடு என்றார். Cut down the tree and put it into that water. பிரியமானவர்களே, Beloved, அந்த கசந்த மாறா, that bitter Mara, குடிக்க முடியாத கசப்பு தண்ணீர் bitter Mara, மதுரமாய் மாறுவதற்கு to become sweet. ஒரு மரத்தை He காண்பித்தார். showed the tree. இன்றைக்கு நான் உனக்கு காண்பிக்கிற இந்த இயேசு Today, Jesus, what I am உன் showing to வாழ்க்கையில you, இருப்பாரானால் if be in your உன் life, வாழ்க்கை கசப்பே there is இருக்காது. no bitterness in your life. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. ஐயா, நான் கசந்து இருக்கிறேன். Sir, my life is full of bitterness.
நகோமி சொன்னாள், Naomi said, நான் கசந்தவள் என்று சொன்னாள். don't call me Naomi, I am என்னை Mara. நகோமி என்று சொல்லாதீர்கள் Don't call me Naomi. என்று புலம்பினாள். She cried. இன்றைக்கு பெத்தேலுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே, Those who come to the Bethel, உங்களை பார்த்து ஆண்டவர் the சொல்லுகிறார், Lord says, அவர் ஒரு மரத்தை He காண்பித்தார். showed the tree. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Understand who is our God. உங்களில் எவருக்கும் கசப்பு இருக்க கூடாது. There is no bitterness in your life. எனக்கு காண்பிக்கப்பட்டது அவருடைய வசனம் தான். The Lord showed the word எனக்கு to me. காண்பிக்கப்பட்டது அவருடைய நாமம் He தான். showed His name. எனக்கு காண்பிக்கப்பட்டது அவருடைய வல்லமை He showed தான். His power. அதை உங்கள் வாழ்க்கையில் இன்று போடுகிறேன். I put on your life. உங்களுடைய கசப்பான கசந்த மாறா இன்றைக்கு Your மதுரமாக்கப்படும். bitterness becomes sweet. இன்றைக்கு மதுரமாக்கப்படும். Today it becomes sweet. நாளைக்கல்ல, Not tomorrow. இன்று Today. இன்று Today. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஐயா நான் கசந்திருக்கிறேன். Sir, my life is full of என் bitterness. வாழ்க்கை கசப்பாக My life is இருக்கிறது. full of நான் bitterness. கசந்து கசந்து My வாழுகிறேன். life is full of நான் bitterness. கசந்து கசந்து வாழுகிறேன் Always என்று bitterness. புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? You lament like இந்த that. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, Brothers and sisters, this is இந்த நிகழ்ச்சி ஒருவேளை காரில் போய் கொண்டிருக்கிறாயோ, maybe on the car you're watching the யூடியூபில் program. பார்த்து கொண்டிருக்கிறாயோ, Maybe on the YouTube. உன்னோட ஆண்டவர் பேசிக் The Lord is கொண்டிருக்கிறார். speaking to you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வார்த்தையை சற்று கவனித்துப் பார். Pay your attention to this word. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, மனுஷனாய் இறங்கி வந்த உலாவின மாபெரும் தேவாதி தேவன் great God who came on this earth அவர் சொன்னார், said, என்னிடத்தில் வந்து come unto me, என்னிடத்தில் கேட்டு hear from me, என் வார்த்தையின்படி செய்கிறவன் do எவனோ according to my word. அவனை யாருக்கு To ஒப்பிட்டுவேன்? whom I compare, அவனை நான் காண்பிப்பேன். I will show him. அவனை நான் I காண்பிப்பேன். will show him. அவர் காண்பிக்கிற தேவன். The Lord, He who எத்தனை shows. பேர் ஆம் என்று How விசுவாசிக்கிறீர்கள்? many believe? என்னை அவர் காண்பிப்பார் என்று He will சொல்லுங்கள். show myself. வலது கையை பிடித்து, அக்கா என்னை ஆண்டவர் காண்பிப்பார். Sister, my Lord will show me. நான் தரித்திரம் இல்லை, I ஆசீர்வதிக்கப்பட்டவள். am not a poor. நான் கசந்த மாறா இல்லை, மதுரமானவள் I am என்று not சொல்லி Mara, I am a sweet. பல வருஷங்கள் ஓடி இருக்கலாம். Many years may pass by. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. I am 50 years old. என் புருஷனுக்கும் 50 My வயசு husband also 50 years எனக்கு old. 45 வயசு I am 45 years என் புருஷனுக்கு old. 45 My வயசு husband 45 years ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? Lord, what to do? ஆண்டவரே என் புருஷனுக்கும் வயசு That ஆயிடுச்சு, he is also நான் mature. கசந்திருக்கிறேன். My life full of bitterness. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord says, நீ வெறும் போர்டை பார்த்து விட்டு you are seeing only the name. கசந்த மாறா என்று பார்த்து கொண்டு, You may seeing only bitterness. ஐயோ எனக்கு கண் முன்பு தெரிந்த தண்ணீர் கூட கசப்பா Oh, இருக்கிறது, even my blessings become நான் bitter. எப்படி அதை குடிப்பேன்? How can I என் digest? மிருக ஜீவன்களை எப்படி குடிக்கும்? How can preserve my என்று நீ family? கலங்கும் பொழுது When you're troubled, கர்த்தர் தன்னை the காண்பிப்பார். Lord will show Himself. கர்த்தர் தன்னை காண்பிப்பார். Jesus will show கைகளை Himself. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. தேவன் காண்பிப்பார். The Lord will show. உங்களை யார் என்று He will காண்பிப்பார். show you. உங்களை வெட்கப்படுத்த விட He மாட்டார். never put to shame. ஒரு காலம் வெட்கப்படுத்த மாட்டார். Never, ever alone. வெட்கப்படுத்துவது அவருக்கு பிரியமில்லை. It is not pleasing in His heart. என்னிடத்தில் வந்து Come to me. கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ He who learns, அவனை நான் காண்பிப்பேன். I will show him. அவனை நான் I will காண்பிப்பேன். show him. வசனம் சொல்லுது, The word of God says, அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். He will shine forth His face upon you and mercy upon you. என்னாகும் 6:25 சொல்லுகின்றன, Numbers say, என்னுடைய கட்டளையின்படி செய்கிறன் எவனோ, doing according to my precepts. ஐயோ நான் கசந்திருக்கிறேன், Oh, I am full of bitterness. என் வாழ்க்கை கசப்பாக My life இருக்கிறது, is full of bitterness. என் வாழ்க்கை மதுரமாய் மாறுமா? Make it sweet, அவர் Lord. காண்பிப்பார், நீ மதுரமாய் He will மாறுவாய். show your life become sweet. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, யாத்திராகம் 15:25 வாசிப்போமா? Exodus 15 verses 25. மோசே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை எடுத்து Take the promise தலை மேல போட்டுக்கோங்களேன். and apply on your head. உன் வாழ்க்கை இப்போதும் மதுரமா மாறட்டும், மதுரமா மாறட்டும். நான் கசந்தே இருக்கிறேன், நான் கசந்தே இருக்கிறேன். My life full of bitterness. அந்த வசனம் உள்ள இறங்கட்டும். Inherit the word. உன்னை அது மதுரமாக்கட்டும். It will make you sweet. அது மதுரமாய் It will make மாற்றட்டும். you sweet. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது விதத்தில் ஒரு கசப்பு இருக்கும். in some way there is a bitterness in our life. அதை அவரால் தான் மாற்ற He முடியும். can change அவர் it. காண்பிக்கிற தேவன். He's got to show. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுவா. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அவர் காண்பிக்கிற தேவன். He's a God to show. நீங்கள் மாறி போக மாட்டீர்கள். He will not be வேதம் changed. அழகாக The சொல்லுகிறது. Bible says. அதைத்தான் உபாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். Chapter 5 verses 24. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய
மகிமையையும் தமக்கு தம்முடைய மகிமையை தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். கை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு. இதோ காண்பித்தார். Behold, the Lord our God has shown us. தம்முடைய மகிமையும் மகத்துவத்தை என்ன செய்தார் ஆண்டவர்? காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினியின் நடுவில் உண்டான சத்தத்தை கேட்டோம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லையா. Hallelujah. ஹalleluya. Praise God. கேட்டீங்களா கேட்கலையா? You have heard. கேட்க செய்த தேவன் அவர். He's a God one who show. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். He's our God. அதுதான் எத்தனை முறைகள். How many times? எத்தனை முறை. How many times? ஒரு நாள் ஜனங்களை வழிநடத்தி வர்றாங்க. One day they are coming by. எப்ப பார்த்தாலும் நெல் சீரக சைஸ்ல கொத்தமல்லி சைஸ்ல மன்னாவே துண்ணு 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 இவங்களுக்கு வாயும் புளிச்சு போச்சு. Always they are eating manna. They are frustrated. என்ன பண்ணாங்க? What to do? மோசே கிட்ட போறாங்க. They went to Moses. இந்த ஜனம் என்கிட்ட கறி கேக்குது ஆண்டவர் என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. They need meat. கரங்களை தட்டி. Yes, clap. ஹalleluya. Praise the Lord. ஆண்டவரே என்கிட்ட இவன் கறி சோறு கேக்குறான் ஆண்டவரே. They need meat, Lord. அப்ப ஆண்டவர் சொன்ன கொடுத்துருப்பான்ட்டாரு. Bring it. இவன் டென்ஷன் ஆயிட்டான். He became ஆண்டவரே கடல்ல இருக்கிற ஒட்டுமொத்த சமுத்திரத்துல அவ்வளவு மீனையும் எடுத்து போட்டு இந்த பாவி மனுஷனுக்கு கொடுத்தா பத்தாதே அண்ணா. If we bring all the fishes from the ocean, it's not sufficient to your people. எகிப்திலிருந்து இருந்து கொள்ளையடிச்சு வந்து அத்தனை ஆடு மாடுகளையும் அவ்வளவுதும் கொடுத்தாலும் பத்தாதே If அண்ணா. we kill all the livestock from Egypt, it is not sufficient to your people. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, Then the Lord said, ஏப்பா my son, நடக்குமா நடக்காதா இல்லையா என்று யோசிக்கிறியா? are you testify me? என் கை குறுகி போகவில்லை. Is it my hand shortened? நீ இப்போது அதை காண்பாய். Now you will see. இப்போது காண்பாய். Now you will see. நீ இப்போது காண்பாய் Now you will see. என்று கர்த்தர் சொன்னார். The Lord said to him, நடக்குமா it will take place நடக்காதா? or not. நீ காண்பாய். You will see. That is a matter. அதுதான் வார்த்தை. என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் Numbers 11 23வது வசனங்களை வாசிப்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என் என்று வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. என் கை குறுகி இருக்கான்னு கேக்குறாரு. is the Lord's power limited? நடக்குமா நடக்காதான்னு கேக்குறாரு. Now you shall நீ take this or not. காண்பாய். You will see. கை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ காண்பாய். You will see. ஐயா நான் இப்படி இருக்கிறேன். Sir, my life is like that. என் புருஷன் இப்படி இருக்க கவலை விடு. Don't worry about மனைவி it. ஒண்ணு செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு காண்பியும். Lord, show me. எனக்கு அற்புதம் செய்யும். Do on wonders. அவ்வளவுதான். That's all. சொல்லிட்டார். The Lord said. என்ன செஞ்சார் தெரியுமா? What did the Lord do? நல்லா கவனிக்கணும். அவரிலிருந்து காற்று புறப்பட்டதாயா? The wind flowed from ஒரு அல்லேலூயா. Praise the Lord. ஹalleluya. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காடைகளை அது அடித்து கொண்டு வந்ததா? Sweep up lot of birds of the air. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் அற்புதத்தின் தேவன் அவர். He's a God of miracles. நீ இமேஜ் பண்ண முடியாததை செய்து முடிப்பார். Beyond your limit he will do it. என்னாகும் 11 30 31 32 சொல்லுகின்றன. 11 verses. அது எப்படி பாருங்க 3 நாள் பிரயாண தூரத்து கொட்டி கடந்ததாயா. ஆமென். அல்ல 31 வாசி. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லியா. ஹalleluya. ஏப்பா A wind from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று சமுத்திரத்தின் கடையாந்திரத்துல அது என்ன வேகத்துல வந்திருக்குன்னு பாருங்களேன். You know what a speed that wind. Listen to me. காத்து அடிக்கிற வேகத்துல மின்னல் பிரவிக்கும். அந்த மின்னல் பிரவாகித்து மரங்கள் பட்டும்போது மரங்கள் தீஞ்சி எரிந்து விடுகிறது. Among the lightning even the trees will be burned. பின்னருடைய காற்று எப்படி புறப்பட்டு இருக்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. என்னிடத்தில் வந்து comes to me, கேட்டு hears from me, நான் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ do what I say, அவனை நான் I காண்பிப்பேன். will show them. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவனை நான் I காண்பிப்பேன். will show them மகிமையாய் காண்பிக்கிறது gloriously. வேதம் சொல்லுகிறது. The Bible says நாம் அதை காணும்படி செய்த தேவன். the Lord help us to see. என்னிடத்தில் வந்து comes to me, என் வார்த்தைகளை கேட்டு hears my word, அதன்படி செய்கிறவன் எவனோ he who do அவனை my நான் words, காண்பிப்பேன். I will show them. அவனை காண்பிப்பேன். Among the society, சமுதாயத்திலே காண்பிப்பேன். among the society, உயரத்திலே காண்பிப்பேன். among the உன்னதத்திலே காண்பிப்பேன். in above, மேன்மையிலே காண்பிப்பேன். in above. கைகளை தட்டி அப்பாக்கு முரளையா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்று முதல் கர்த்தர் என்னை காண்பிப்பார். முதல் கர்த்தர் என்னை காண்பிப்பார். நான் எவருக்கும் பயப்படேன். எவருக்கும் பயப்பட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே.
நம்முடைய தேவன் காண்பிக்கிற தேவன். Our God will show us. அதுதான் நம்முடைய தேவன். That's our God. அதுதான் நம்முடைய கர்த்தர். He is our God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அவரிலிருந்து காற்று புறப்பட்டு போய் காடைகளை கொண்டு வந்து வறுத்து கொண்டு வந்து கொடுத்துச்சு. அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். There went forth a wind from the Lord and brought quail from the sea. அவ்வளவு வேதத்தில் தான் இருக்கிறது. Everything recorded in என் the அருமையான Bible. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்தாரு? One day what the Lord did it. நாத்தான்வேல், Nathaniel, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கிறாய் என்று நான் உனக்கு சொன்னதினாலே நீ விசுவாசித்தாய், ஆனால் இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் you சொன்னார். will see greater than this. Because you believe when I say that you are under the fig tree. ஹலோ, believe. என்ன சொன்னாரு? இதிலும் பெரிதான இவைகளும் பெரிதான, இன்னைக்கு பக்கத்துல சொல்லி, இதிலும் பெரிதானவைகளை நான் ஆசீர்வாதத்தை காண்பிப்பேன். இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை. கயிறங்களை தட்டி தேவனுக்கு ஒளிய சொல்லுங்களேன். Praise God. இவைகளின் பெரிதானவைகளை ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார் சொல்றவங்க மாத்திரம் 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah, hallelujah, hallelujah. உனக்கு காண்பிப்பார். He will show to you. நத்தானியேல், நீ அத்திமரத்தின் கீழே நீ அமர்ந்திருந்ததை கண்டேன் என்று நான் சொன்னதை மட்டும் I விசுவாசித்தாய். found you when you are seated under the fig tree. இவைகளிலும் பெரிதானதை காண்பாய் You will see greater என்று than இயேசு நாத்தான்வேலை பார்த்து my சொன்னார். Jesus said to Nathaniel. நாத்தான்வேலை பார்த்து To Nathaniel. யோவான் 1:50 John சொல்லுகின்றன. chapter 1 என் verse அருமையான 50. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சற்று கவனித்து பாருங்கள். Listen. தேவன் காண்பிக்க பண்ணுகிற தேவன். He is a God to expose your சகரியாவின் blessings. புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Zechariah chapter 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். 9 and 10. அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோடு கூட பேசுகிற தூதனானவன் இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise God. ஹalleluya. Hallelujah. இங்க பாருங்க, சகரியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை காண்கிறான். அப்போது ஆண்டவரே இது என்ன என்று நான் கேட்ட பொழுது, அப்போது என்னோடு சொன்னவன், இது உனக்கு யாருன்னு காண்பிக்கிறவான்னு கூட்டு போ. And the angel said to him, I will show you what these are. உங்க கம்ப்யூட்டர் உங்களுடைய டிக்ஷனரி எல்லாம் சொல்லாததை காண்பிக்கிற ஆண்டவர். He is a God who will show what the world intellectualism cannot. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன், மிருது செடிக்குள்ள நல்லா கவனிச்சு பாருங்க, மிருது செடி வளர்ந்துக்குது, அந்த மிருது செடிக்குள்ள ஒரு புருஷன் நிக்கிறாராம். A man who was standing among the myrtle trees. மிருது செடிக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றான். கையை தட்ட மாட்டியா? Amen. 10ஆம் வசனத்தை எல்லாம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தமாக இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் காண்பிப்பது அப்படித்தான். These are the things the Lord showed to us. இங்க பாருங்க, மிருது செடிக்குள்ள இருக்கானா, A person அவன் கூட்டு காமிக்கிற பார்ப்பியா? அது பார், standing among the myrtle trees. மிருது செடிக்குள்ள. எத்தனை அருமையான தேவன் நம்முடைய What தேவன். awesome God is. அவர் காண்பிப்பதில் வல்லமை உள்ளவர். Mighty to show. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அதைத்தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 4:1 வாசித்து பாருங்கள். Revelation chapter 4 verses 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேசினேன். நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை கைகளை தட்டி தேவனுக்கு ஹalleluya காண்பிப்பாராம் ஆண்டவர். அந்த வசனத்தை அப்படியே கண்ணுல வச்சிட்டு ஒத்திக்கோ, அப்படியே காண்பிப்பாராம் ஆண்டவர். இவைகளுக்கு பின்பு உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், உன் லைஃப்ல என்ன நடக்கணும் காண்பிப்பாராம். The Lord will show what is going to take place in your life. நம்முடைய தேவன் யாருங்க? Who is our God, sir? மறைக்கிற தேவனா காண்பிக்கிற தேவனா? God to hide us. காண்பிக்கிற தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதனால தான் சொன்னார், So he said, ஒருவன் என்னிடத்தில் வந்து he comes to me, என் வார்த்தைகளை கேட்டு hears from my அதன்படி செய்கிறவனை நான் யாருக்கு காண்பிப்பேன்? doing according to my word. உன்னை உயர்ந்ததில் காண்பிப்பார், He will show you. கன்மலையின் மேல் வைத்து காண்பிப்பார். Place it on a rock. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Lord. say hallelujah. Praise the Lord. கன்மலையின் மேல் வைத்து காண்பிப்பார். He will place you on a rock. எல்லாம் முழுகினாலும் சரி, Whatever may கன்மலை submerge, ஒருபோதும் முழுகாது. rock will never அங்கே உன்னை submerge. வைத்து காண்பிப்பார். He will show you. கைகளை on that தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. Yes, the Bible சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிப்போமா? Psalm chapter 20 verses 6. கர்த்தர்
தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை தான் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்னையிலிருந்து எனக்கு ரட்சிப்பும் வல்லமையும் காண்பிப்பார், என் சத்துருக்குள் அழிவதை காண்பிப்பார், நிர்மூலமாக்கப்படுவார்கள், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று விசுவாசிக்கிறவர்களே அந்த வசனத்தை எடுத்து எழுந்து நிற்பீர்கள். எனக்கு அவர் காண்பிப்பார், உன்னை பிரகாசிக்கிற சூரியனைப் போல உன்னை நடத்துவார். நம்புகிறீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதனால கடைசி வசனம் எல்லா அந்த வசனத்தை கை வைத்து ஒரு மனதோடு கூட வாசியுங்கள். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னையிலிருந்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னையிலிருந்து நீ ரட்சிக்கப்பட்டவதா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவதா, நீடித்த நாட்கள் சந்தோஷமா இருப்பேன் என்று கர்த்தர் காண்பிக்க போகிறார். உன்னை அவர் காண்பிக்க போகிறார். அப்படியே பைபிளை கீழ வச்சிருந்த கையை உயர்த்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவனை என் தேவனாய் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக காண்பிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொண்டோம் ராஜா. ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரை நாங்கள் வெக்கப்பட்டு ஆண்டவர் அவமானப்பட்டு நின்றிருந்தோம் ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் தாமே எங்களை ஆண்டவரே அப்பா சாட்சியாக காண்பிக்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை எங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. தீர்க்காயுசினால் ஆண்டவரை எங்களை திருப்தி ஆக்கின ஆண்டவரே, அதை நீர் காண்பித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தில் ஆண்டவரே அநேகர் முன்பாக காண்பிக்கும்படியாக, செல்வத்தில் ஆண்டவரே அநேக சத்துருக்கு முன்பாக தன்னை காண்பிக்கும்படியாக ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா வருகிற புது வருடத்தில் ஆண்டவரே இன்னும் அழகாக என் தேவனாக்கத்தில் சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே சாட்சியாக காண்பித்து நீ கொண்டு வர போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் பட்ட பாடுகள் எல்லாம் ஆண்டவரே இன்றோடு ஆண்டவரே மறந்து போனதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துன்பங்கள் இல்லை ஆண்டவரே, இன்பத்தை காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா சத்துருவுக்கு முன்பாக ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இவருடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவரே நீ காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை ஆண்டவரே மாறாவை போல இருந்த வாழ்க்கை ஆண்டவரே நீர் ஒரு மரத்தை காண்பித்தீர். அந்த மரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே. அந்த மரத்தை நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. அது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா மாறாவும் மதுரமானதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் கசப்பே இல்லை ராஜா ஆண்டவரே. ஏனென்றால் என் தெய்வம் எங்களோடு வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்தால் ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக நீர் எங்களை உயர்த்தி காண்பிக்க உம்மால மாத்திரம் முடியும் ஆண்டவரே. அப்பா எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி ஆண்டவரே நன்மையை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ கொடுத்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி let us lift up our hands. உங்கள் மனதில் உங்கள் ஜெப குறிப்பை சொல்லுங்கள். Share your prayer request மௌனத்தோடு சொல்லுங்கள். with silent mind. கண்ணீரோடு சொல்லுங்கள். with your tears. வேதம் சொல்லுகிறது, the Bible says, கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவான். he who sows seeds with tears will reap. அள்ளி தூவுகிறவன் அழுது கொண்டே சுமப்பான். carrying with burden. ரெண்டு விதமான அனுபவம் இருக்கிறது. நீ கண்ணீரோடு அவரிடத்தில் சொல்லிப்பார். with tearful eyes. ஆண்டவர் உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். among your adversaries the Lord will prepare உன்னை காணும்படி செய்வார். he will show உனக்கு காண்பிப்பார். he will show you. இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, merciful Father, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். thank you for this morning. இந்த செய்தி கேட்ட என் மக்கள் ஒவ்வொருவரையும் my people those who have தாம் உயிரோடு கூட இருக்கிறவராய் காண்பியும். show your living life. காண்பியும் அப்பா. show your நீ life. காண்பித்தீரே, உம்முடைய விலாவை காண்பித்தீரே, உம்முடைய கை தழும்புகளை காண்பித்தீரே, ஸ்தேவானுக்கு காண்பித்தீரே. இன்று இவர்களுக்கு உம்முடைய வல்லமையை காண்பியும். today show to them அதிசயத்தை காட்டும். do your wonders. நீர் தேவாதி தேவன். you are God. என் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். bless my people. சத்துரு செத்து விடுவதை காண்பியும். cut off our adversaries. சத்துரு அழிந்து போவதை காண்பியும். destroy our adversaries. எங்களுடைய ஆசீர்வாதத்தை காண்பியும். show our blessings. உலகத்திற்கு கொடி பறக்க செய்யும் ஆண்டவரே. lift up as our banners. யோசேப்பின் கொடி படரும் என்று சொன்னீரே. the banner of Joseph fly வாக்குகள் இந்த செய்தி மூலமாய் மக்களுக்கு பலிக்கட்டும். through this message bless உம்முடைய கண்ணீரை எல்லாம் துடையும். I will all the tears ஆசீர்வதிக்கிறேன். and bless them. உம்முடைய மகிமையை பார்க்கட்டும். help best to see நீ your glory. காண்பித்தருளும். show to us. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். they are your children. இயேசுவின் மூலம் say just name we pray. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபையின் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெல்லிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். என் ஜெபம்